ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, த்ரில்லர் கேட்டகரியில் இருக்கிற பெஸ்ட்டு ஒரு 5 மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மூவி எல்லாமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஐ சா தி டெவில். 2010 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்டோரி என்னென்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நம்ம ஹீரோட ஒய்ஃபை யாரோ ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க. இதை பண்ணவங்களுக்கு சாகிறத விட ரொம்ப கொடூரமான தண்டனை கொடுப்பேன் நம்ம ஹீரோ சபதம் போடுறாரு. இதுக்கப்புறமா அந்த கில்லரை ஹீரோ எப்படி தேடி கண்டுபிடிக்கிறான், ஹீரோ போட்ட சபதத்தை நிறைவேற்றினானா இல்லையான்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. கொரியன் மூவியில் நீங்கள் பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் மூவி இது. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுருவீங்க. படம் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ரத்தம் தெறிக்க தெறிக்க பயங்கரமான மாஸ் சீன்லாம் வரும். ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.8. லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஹிப்னாட்டிக். 2023 ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம பென் ஆஃப்லிக் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டிடெக்டிவாக ஒர்க் பண்ணுறாரு. இவரோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிட்டாங்க. ஒரு பொண்ணு பற்றின க்ளூ வந்து இவருக்கு கிடைக்கிது. அதை ஃபாலோ பண்ணி போனால் கண்டுபிடிச்சிடலான்னு இவர் ஃபாலோ பண்ணுறாரு. இதுக்கப்புறமா ஹீரோ சந்திக்கக்கூடிய குழப்பமான விஷயங்களும் அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்டுங்களாக தான் இந்த படத்தோட ஸ்டோரி. சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது பயங்கரமான படம். இந்த படத்தை பார்க்குறவங்க உங்களுக்கு தலையே சுற்றிடும். ஏன்னா இந்த படத்தில் ஃபுல்லாக அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது. படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மூளைக்கு தீன போடக்கூடிய ஒரு சூப்பரான தரமான படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.5. லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற மூவி வந்து லீவ் தி வேர்ல்டு பிஹைண்ட். 2023 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற நம்ம ஹீரோயின் வந்து ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரலான்னு சொல்லி ஒரு ஐலாண்டில் தனி வீட்டை ரெண்ட் எடுத்து அங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு எல்லோரும் போகிறாங்க. பட் அந்த ஐலாண்டு முழுக்க திடீர்னு பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு. ஃபோன், இன்டர்நெட் அப்படின்னு எதுவுமே ஒர்க் ஆகலை. ரொம்பவும் பேனிக் அண்ட் விஷயமாக க்ரியேட் ஆகுது. ஹீரோவோட ஃபேமிலி வந்து அந்த ஐலாண்டில் மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அங்கே என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அப்போகாலிப்டிக் பேஸ்டான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. ஒரு மாதிரி தலையை சுத்த வைக்கிற மாதிரி மூவி தான் இது. படம் ரொம்ப டீசெண்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.5. நாலாவதாக பார்க்க போகிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஹுட். 2010 இந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பசங்க கேங் இருக்காங்க. அவங்க போய் ஒரு கடையில் கொள்ளடிக்கிற மாதிரி ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணுறாங்க. இந்த விஷயம் சீரியஸாக போய் பெரிய பிரச்சனையில் போய் இந்த மொத்த கேங்கும் மாட்டிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது. அப்போது அடுத்த பிரச்சனை இவங்களை தேடி வருது. இப்படி தொடர்ந்து பல பிரச்சனையில் மாட்டிக்கிற கேங் வந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. சின்ன படம் தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பரபரப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. படம் சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.3.